திருப்பூரில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். திருப்பூரில் உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் காவலில் எடுத்து அவரை விசாரித்து வரக்கூடிய நிலையில் தற்போதைய விசாரணை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல் சொல்லுங்க. வணக்கம். மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அருகே உள்ள அவரது பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு போலீசார் விசாரணைக்கு தற்போது அழைத்து வந்துள்ளனர். இங்கு தற்போது தீவிர விசாரணை நடந்து வருகின்றது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு பேசிய மூடநம்பிக்கை கருத்துக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தும் விதமான அவரது பேச்சுக்களுக்கும் எதிராக பல்வேறு புகார்கள் எழுந்தது. இந்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த சைதாப்பேட்டை போலீசார் ஆஸ்திரேலியா சென்று திரும்பிய மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் விசாரணைக்காக தற்போது போலீஸ் காவலில் எடுத்துள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு அழைத்து வருவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து இன்று காலை முதலே பரம்பொருள் அறக்கட்டளை வளாகம் முழுவதும் பரபரப்புடன் காட்சியளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேலும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட நாடுகளில் கிளைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அவினாசியை அடுத்து குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அறக்கட்டளைக்கான நன்கொடை விவரங்கள் மற்றும் என்னென்ன மாதிரியான பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டு வருகிறது, எந்தெந்த பள்ளிகளில் மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றியுள்ளார், என்னென்ன தலைப்புகளில் அவர் சொற்பொழிவு செய்து வருகிறார் என பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையை ஒட்டி தற்போது அவரது அறக்கட்டளைக்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். இதையடுத்து தற்போது ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தற்போது இந்த அறக்கட்டளை வளாகம் முழுவதையும் போலீசார் கட்டுப்பாட்டில் எடுத்து பாதுகாத்து வருகின்றனர். தற்போது தீவிர விசாரணை நடந்து வருவதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருப்பூரில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குமரவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.